ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நான் என்ன வீடியோ காமிக்க போகிறேன்னா, எப்படி ஒரு மீல்லேருந்து இன்னொரு மீல் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள விட பண்ணாதவங்க பார்க்குறீங்க. பார்க்குறதே 200 பேர் தான். ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மீல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கீரை பருப்பு கடையல் ப்ளஸ் சிக்கன் கிரேவி, இந்த ரெண்டும் தான் பண்ண போகிறோம். அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவி நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம ஃபேஸுக்கு போட்டுக்கலாம், ஹேருக்கு போட்டுக்கலாம், செடிக்கு ஊற்றலாம். இல்லை ஒரு நாள் வச்சுருந்து கூட ஃபேஸுக்கு, ஹேருக்கு, செடிக்கு இது எல்லாம் போட்டாலுமே வந்து உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு வித்தின் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஹேருக்கெலாம் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செய்யும் போது ஒரு 1 ஹவரில் நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அது நம்மளால் நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதை செஞ்சுருக்க மாட்டோம். ஒரு சில சமயம் செய்வோம். பட் நிறைய டைம் வந்து அப்போவே கட் பண்ணி அப்போவே போட்டுக்கலாம் அப்படின்னு நினப்போம். பட் நீங்கள் கட் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மல்லி இலை, புதினாக்கெல்லாம் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வைக்கலைனாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் தண்ணி மேலே வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து தேவையானதை எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வரும். கூலிங்கும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இலை. இது வந்து சிறு கீரை. இதைத்தான் நம்ம பருப்பு கடையெல்லாம் வைக்க போகிறோம். சைட் பை சைட் நம்ம சிக்கன் கிரேவிக்கும் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் எல்லாமே காலியாக போச்சு. திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயம் காலியாக போச்சு அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இதுவுமே நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சின்ன ஞாபகத்துக்கு தான் இது. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு விசில் போடுங்க. ஒரு விசில் போட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி தாளித்து ஒரு விசில் போட்டு அதுக்கப்புறம் மசிச்சு விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கீரை மசியலுக்கு இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. சேம் டைம் இதுவுமே குக்கரில் போட்டது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா, சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தயிர், அப்புறம் சிக்கன் மசாலா, அதை நான் பாக்கெட் மசாலா தான் வாங்கியிருக்கேன். அதை தான் நான் ஆட் பண்ணேன். நல்லா மேக்னேட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுருங்க. டைம் இருந்துச்சுன்னா 1 hour கிட்ட கூட வைக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிறுகீரை, இந்த மாதிரி கீரைலாம் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அந்த தண்ணியிலே ஊற போட்டுருங்க. தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்கும். அதை 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போய் கொஞ்சம் க்ளீனாக வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரையை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்ம சமைச்சோன்னா வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்லாம்ல, அதனால தான். சிக்கன் கிரேவிக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நார்மல் மசாலா, கறிக்கு போடுற மசாலா, அப்புறம் சாம்பார் மசாலா, இந்த 3 இருக்குது. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் கறிக்கு போடுற மசாலாவே நார்மல் மசாலாவையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு விசில் போடணுன்னா போட்டுடலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே போதும். சிக்கன் 1 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நான் விசில் தான் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். கிரேவி மாதிரி வேணும். அதுக்காக தான் நான் விசில் போட்டுக்க போகிறேன். நீங்கள் சைட் பை சைடு இதோட கிச்சனில் இருக்கிற சிங்க் பாத்திரத்தையும் விளக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும். வேலை முடிஞ்சு போகிறதோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம உள்ளே வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கீரை பருப்பும் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ அதையுமே நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.